1917 ஜனவரி 17. ஒரு தாய் ஒரு குழந்தையை கையில் எடுத்தாள். ஆனால் அந்த குழந்தை ஒரு நாளைக்கு ஒரு மாநிலத்தின் இதயமாகும் என்று அவர்களுக்கே தெரியாது. ஏழ்மை, பசி, போராட்டம், இந்த மூன்றையும் கடந்து நாடக மேடையில் நின்ற ஒரு இளைஞன் திரையில் வந்தபோது மக்கள் அவரை கண்டார்கள். அவர் நடித்த கதாபாத்திரங்கள் மட்டுமில்லை, அவர் வாழ்ந்த வாழ்க்கையும் அப்படியே. சினிமாவில் மக்கள் திலகம், அரசியலில் புரட்சித் தலைவர். 1972 ஒரு கட்சி பிறந்தது. 1977 ஒரு நடிகன் முதல்வரான நாள் அன்று தொடங்கியது மக்களுக்கு உண்மையான அன்பு அரசியல். பசியில்லா பள்ளி, வாய்ப்புள்ள கல்வி, குழந்தையின் சிரிப்பே அவருக்கு பெரிய விருது. நோய் வந்தது, குரல் தளர்ந்தது, ஆனால் மக்கள் நம்பிக்கை ஒருபோதும் தளரவில்லை. அவர் பேசவில்லை, ஆனால் ஒரு கை உயர்த்தினாலே தமிழ்நாடு அழுதது. 1987 டிசம்பர் 24 ஒரு மனிதன் மறைந்த நாள். ஆனால் ஒரு சகாப்தம் மறையவில்லை. இன்று எம்ஜிஆர் பிறந்த நாள் நினைவில் நாம் கேட்பது ஒரு வரலாறு இல்லை, ஒரு தாயின் தியாகம், ஒரு மனிதனின் மனிதநேயம், ஒரு மாநிலத்தின் நினைவு. மக்கள் திலகம் எம்ஜிஆர் இன்றும் என்றும். எம்ஜிஆர் என்றால் மருதூர் கோபாலன் ராமச்சந்திரன் என்பதின் சுருக்கம். தந்தை மேலக்கத் கோபாலன் மேனன், தாய் சத்யபாமா. மூத்த சகோதரர் எம்ஜி சக்கரபாணி. ஒரு சகோதரி இருந்தார். சிறுவயதில் உடல்நலக்குறைவால் மறைந்ததாக குறிப்புகள் உள்ளன. குடும்பத்தாயகம் கேரளாவின் பாலக்காடு பகுதி. பின்னர் இலங்கை சென்றனர். தந்தை மறைவுக்கு பிறகு இந்தியா திரும்பினர். எம்ஜிஆர் 1917 ஜனவரி 17 அன்று இலங்கையில் பிறந்தார். குடும்பம் சாதாரண நிலைதான், பெரிய வசதி இல்லை. சிறுவயதிலேயே தந்தையை இழந்ததுதான் மிகப்பெரிய திருப்பம். அன்றிலிருந்து குடும்பத்தின் நிலை கடுமையான வறுமைக்குள் சென்றது. தாய் சத்யபாமா இங்கே மட்டும் இருந்தால் குழந்தைகள் எதிர்காலம் இல்லை என்று இந்தியாவுக்கு வர முடிவு செய்தார். பயணம், இடமாற்றம், புதிய வாழ்க்கை, எல்லாமே சிரமம். வீட்டில் நிதானமாக சாப்பாடு கிடைப்பது கூட கஷ்டமாக இருந்த காலம். அந்த வறுமை நாட்கள்தான் எம்ஜிஆர் மனதில் ஒரு விஷயத்தை உறுதியாக வைத்தது. பசி அனுபவித்தவன்தான் பசியை புரிந்து கொள்வான். பள்ளிப்படிப்பு முழுசாக தொடர முடியாத நிலை. வாழ்வதற்கு வழி தேடி நாடக கம்பெனியில் சேர்ந்தார். அங்கேதான் கட்டுப்பாடு, நேரம் தவறாத பழக்கம், ஒழுக்கம், கூட்டத்தை கவரும் பேச்சு, நடிப்பு எல்லாம் உருவானது. எம்ஜிஆர் சினிமாவுக்கு வந்ததும் அடுத்த நாளே ஹீரோ ஆகிடலை. அந்த காலத்தில் சினிமா உலகம் புதுமுகங்களை எளிதாக நம்பாது. ஒரு வாய்ப்பு பேசிட்டு அடுத்த நாள் வேற ஒருத்தனை எடுத்துடுவாங்க, நாளைக்கு பார்ப்போம்னு சொல்லிட்டு அப்படியே காணாமல் போயிடுவாங்க. எம்ஜிஆர் ஆரம்ப நாட்களில் இப்படி பல தடவை காத்திருந்தார். சில முயற்சிகள் பாதியிலே நிறுத்தப்பட்டிருக்கும், சில வாய்ப்புகள் கையிலிருந்து நழுவி போயிருக்கும். ஆனால் அவர் சரி, நான் விட்டு விடுறேன்னு சொல்லலை. எம்ஜிஆர் மெட்ராஸ் கந்தசுவாமி முதலியாரை அணுகி படத்தில் ஒரு ரோல் கேட்டார். அவரின் முதல் திரைத்தோற்றம் 1936 சதி லீலாவதி. அது சப்போர்ட்டிங் ரோல். அப்போது அவருக்கு 19 வயது. இதில் அவர் இன்ஸ்பெக்டர் ரங்கையா நாயுடு என்ற போலீஸ் வேடத்தில் நடித்தார். 1936க்கு பிறகு, இடைவிடாத 10 ஆண்டு தேடலுக்கு பிறகு 1947 ஜூபிட்டர் பிக்சர்ஸ் இந்த படத்துக்கு பெரிய நட்சத்திரம் வேணும்னு அழுத்தம் வந்தது. ஆனால் இயக்குனர் ஏ சாமி ஒரு முடிவு எடுத்தார். இல்லை, இந்த கதைக்கு புதிய முகம்தான் சரின்னு. அதனால்தான் ராமச்சந்திரன் கிரெடிட்டான எம்ஜிஆர் ராஜகுமாரி படத்தில் ஹீரோவாக வந்தார். அந்த ஒரு வாய்ப்பு வரலாற்றை மாற்றுச்சு. 1936 சினிமாவில் 20 வயசில் சப்போர்ட் ரோலில் தொடங்கின எம்ஜிஆர் 1947 30 வயசில் ஹீரோவாக முடித்தாரா? இல்லை, அப்போதான் ஹீரோவாகவே ஆரம்பித்தார். இந்திய அரசியல் வரலாற்றில் ஒரு நாள் எழுதப்பட்ட ஒரு புதிய அத்தியாயம் உண்டு. அது 1977. அந்த நாளில் திரை உலகத்திலிருந்து வந்த ஒரு நடிகர் மக்களின் நம்பிக்கையால் ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக உயர்ந்தார். அவர்தான்
மக்கள் திலகம் எம்ஜிஆர். இந்தியாவில் முதல்வரான முதல் திரைப்பட நடிகர் என்று சொல்லப்படும் பெருமை எம்ஜிஆர் அவருக்கே சொந்தம். 1977 ஜூன் 30 அன்று தமிழ்நாடு முதலமைச்சராக பதவியேற்ற அந்த தருணம் வெறும் பதவி மாற்றமில்லை, அது மக்கள் மனசு தேர்ந்தெடுத்த ஒரு நம்பிக்கை வெற்றி. திரையில் ஹீரோ என்று பார்த்த மக்கள் நிஜத்திலும் நம் பக்கம் நிற்பவர் என்று நம்பி அவரை தலைமையில் அமர வைத்தார்கள். அதனால்தான் எம்ஜிஆர் பேர் திரையிலும் அரசியலிலும் இன்றும் ஒரு சகாப்தம். எம்ஜிஆர் என்றாலே நம் நினைவுக்கு வருவது அவர் செய்த மக்கள் உதவிகளே. அதனால்தான் அவர் மக்கள் திலகமானார். ஒரு மனிதன் எவ்வளவு பெரியவன் என்பதை அவன் வைத்திருக்கும் பணம் சொல்லாது, அவன் இல்லாத நேரத்தில் கூட எவ்வளவு கொடுக்கிறான் என்பதே சொல்லும். அந்த காலம். எம்ஜிஆர் இன்னும் மக்கள் திலகம் இல்லை, அவர் ஒரு உழைக்கும் கலைஞன். ஒரு நாள் காலை வீட்டிலிருந்து வெளியே கிளம்பும்போது கையில் இருந்தது 10 ரூபாய். அதே 10 ரூபாயில்தான் காலை சிற்றுண்டி, பஸ் கட்டணம், நாள் முழுக்க ஓட வேண்டிய செலவு இவையெல்லாம் அடங்கணும். அவர் பஸ்ஸில் ஏறி பயணம் செய்கிறார். இந்த பயணத்தில் காலை சிற்றுண்டி, பஸ் கட்டணம் போக சில ரூபாய் செலவாகிடுகிறது. அவர் கையில் மீதி இருந்தது 7 ரூபாய். அந்த நேரத்தில் ஒரு பழைய முகம், கண்ணீரோடு, உடல் பலவீனமாக அவர் வந்து நிற்கிறார். அண்ணே, நீங்கள் சின்ன பையனாக இருந்தப்ப ஒரு நாடக கம்பெனியில் நான் உங்கள் கூட நடித்தேன். அப்புறம் அவர் சொல்கிறான், 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு. அந்த வார்த்தை 2 நாள் சாப்பிடலை என்ற ஒரு வலி, அது எம்ஜிஆரை ஒரு நொடி அப்படியே நிறுத்திடுது. கையில் 7 ரூபாய் தான், அதில் இன்னும் நாள் ஓடணும். ஆனால் அந்த மனிதனின் பசி எம்ஜிஆர் கண்ணில் தன் பழைய நாட்களை எடுத்து காட்டுது. அவர் அந்த 7 ரூபாயிலிருந்து 3 ரூபாய் எடுத்து அந்த மனிதனுக்கு கொடுக்கிறாரு. இந்த கதையை சொல்லும்போது உணர்ச்சி என்னன்னா, எம்ஜிஆர் முதல்வர் ஆன பின் உதவி செய்தார் என்பதல்ல, அவர் ஏழையாய் இருந்தபோதே கூட இருப்பதை பகிர்ந்தார் என்பதே. ஒரு குழந்தை பசியோடு இருந்தால் அது புத்தகத்தை படிக்காது, அது முதலில் சாப்பாட்டை தான் தேடும். தமிழ்நாட்டின் வரலாற்றில் இந்த உண்மையை அரசின் கொள்கையாக மாற்றிய ஒரு பெரிய திருப்பம் உண்டு. அதுதான் எம்ஜிஆர் ஆட்சியில் வந்த சத்துணவு திட்டம், நியூட்ரிஷியஸ் மீல் புரோகிராம். எம்ஜிஆர் வாழ்க்கையை எழுதி கொடுத்த முக்கியமான நூல் ஒன்று, எம்ஜிஆர் ஏ லைஃப். அதன் ஆசிரியர் ஆர் கண்ணன். அந்த நூலில் எம்ஜிஆர் ஆட்சியின் மிக முக்கியமான மனிதநேய அத்தியாயமாக சத்துணவு திட்டத்தை மிகப்பெரிய லேண்ட்மார்க் திட்டம் என்று குறிப்பிடுகிறார். தமிழ்நாடு அரசு சொல்வது போல இந்த திட்டத்தின் முக்கிய நோக்கங்கள்: பள்ளியில் சேர்க்கை அதிகரிக்க, குழந்தைகள் பள்ளியில் தொடர்ந்து வர, குழந்தைகளின் ஊட்டச்சத்து நிலை மேம்பட. அதாவது கல்வியை உயர்த்த வேண்டும்னா முதலில் பசியை குறைக்க வேண்டும். இங்கே ஒரு விஷயம் தெளிவாக சொல்லணும். தமிழ்நாட்டில் பள்ளி உணவு திட்டங்களின் ஆரம்ப முயற்சிகள் முன்பே இருந்தது என்று வரலாற்று குறிப்புகள் சொல்கிறது. ஆனால் எம்ஜிஆர் காலத்தில் 1982 அதை மாநில அளவில் மிகப்பெரிய அளவில் முன்னெடுத்தது தான் இந்த திட்டத்தின் முக்கியத்துவம். ஒரு மாநிலத்தின் எதிர்காலம் அதன் பாலங்களில் இல்லை, அதன் வகுப்பறைகளில்தான். தமிழ்நாட்டில் என்ஜினியரிங் கல்வி இன்றைக்கு பெரிய அளவில் வளர்ந்திருக்க காரணம் ஒரு காலத்தில் எடுக்கப்பட்ட 2 பெரிய முடிவுகள். 1, அண்ணா பல்கலைக்கழகம். 2, செல்ஃப் ஃபைனான்சிங் பிரைவேட் என்ஜினியரிங் காலேஜஸ்க்கு வழித்திறந்த பாலிசி டர்ன். இது எல்லாம் நடந்தது எம்ஜிஆர் காலத்தில். 1978 தமிழ்நாடு அரசு அண்ணா பல்கலைக்கழக சட்டம் 1978 தமிழ்நாடு சட்டம் 30 மூலம் அண்ணா பல்கலைக்கழகத்தை நிறுவியது. டெக்னிக்கல் எஜுகேஷன் சென்ட்ரலைசேஷன் என்றால் என்ஜினியரிங் கல்வி ஒழுங்காக நடத்த ஒரே அகாடமிக் அம்ப்ரெலா, ஒரே விதிமுறை, ஒரே மதிப்பீடு, ஒரே குவாலிட்டி ஃபோக்கஸ். அதன் மூலம் தமிழக தொழில்நுட்ப கல்வி ஒரு சிஸ்டமாக மாற ஆரம்பித்தது. 1977 பிறகு தமிழகத்தில் கல்வி ஆசை அதிகரித்தது. என்ஜினியரிங் படிக்கணும்னு நிறைய பேர் விரும்பினாங்க. ஆனால் அரசு கல்லூரிகள் மட்டும் போதாது. பில்டிங், லேப்ஸ், ஹாஸ்டல்ஸ், ஸ்டாஃப், இதற்கு எல்லாம் அரசு செலவு அதிகம். அப்படி இருக்கும்போது ஒரு கேள்வி வந்தது, அரசு மட்டும் எல்லாத்தையும் செய்வதா
அல்லது அரசு கட்டுப்பாடுடன் பிரைவேட் செக்டரை உள்ளே கொண்டு வரலாமா? எம்ஜிஆர் காலத்தின் பெரிய மாற்றம் இதுதான். செல்ஃப் ஃபைனான்சிங், பிரைவேட் காலேஜஸ்க்கு வாய்ப்பு, அனுமதி வழி திறந்தது. இதன் அர்த்தம் அரசு கட்டுப்பாடு, அஃபிலியேஷன், நார்ம்ஸ் இருக்கும். ஆனால் நிறுவனம் தன் செலவில் கல்லூரி நடத்தும். 1980களில் அந்த பாலிசியின் விளைவு தெளிவாக தெரிகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் ஒரு சிஸ்டம் கொடுத்தது. பிரைவேட் காலேஜஸ் கெப்பாசிட்டி அதிகரித்தது. ரிசல்ட், என்ஜினியரிங் சீட்ஸ் அதிகரிப்பு. பல மாவட்டங்களிலும் டெக்னிக்கல் எஜுகேஷன், ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் லேர்னர்ஸ்க்கு வாய்ப்பு. ஆனால் ஒரு விஷயம் உறுதி, தமிழ்நாடு என்ஜினியரிங் கல்வி பெரிய அளவில் வளர்ந்த பாதையில் 1978இல் அண்ணா பல்கலைக்கழகம் உருவானதும் 1980களில் செல்ஃப் ஃபைனான்சிங் காலேஜஸ் வழி திறந்ததும் முக்கிய டேர்னிங் பாயிண்ட்ஸ். எம்ஜிஆர் காலத்தின் கல்வி மாற்றம் ஒரு பேரில் சுருக்க முடியாது. ஆனால் ஒரு வரி போதும். ஒரு காலத்தில் இன்ஜினியரிங் என்பது சிலருக்கான கனவு. இந்த மாற்றங்களுக்கு பிறகு அது பலருக்கான இலக்கு. 1978 தமிழ்நாட்டில் தொழில்நுட்ப கல்விக்கு ஒரு புதிய அமைப்பு உருவாகும் நேரம். ஒரு பல்கலைக்கழகம், என்ஜினியரிங், டெக்னாலஜி, ரிசர்ச் எல்லாத்துக்கும் ஒரு மையம். அந்த நேரத்தில் மக்களின் அன்பு உச்சத்தில் இருந்தது. அவர்தான் முதலமைச்சர், மக்கள் திலகம், எம்ஜிஆர். இந்த பல்கலைக்கழகத்துக்கு எம்ஜிஆர் யூனிவர்சிட்டின்னு வைக்கலாமே என்று சிலர் சொன்னதாக வாய்மொழியாகவும் நினைவாகவும் கூறுவார்கள். ஆனால் எம்ஜிஆர் சொன்னதாக சொல்லப்படும் கருத்து இது. பெயர் என் மேல் இருந்தால் மகிழ்ச்சி தான். ஆனால் இது கல்வி. கல்விக்கு பெயர் வைக்கிறோம் என்றால் அது ஒரு பெரிய படித்த அறிஞரின் நினைவாக இருக்கணும். அதனால தான் அவர் ஆட்சி காலத்திலேயே சட்டப்படி உருவான அந்த பல்கலைக்கழகம் பேரறிஞர் அண்ணாதுரை அவர்களின் நினைவாக அண்ணா பல்கலைக்கழகம் என்ற பெயரில் வந்தது. 15 செப்டம்பர் 1984 தமிழ்நாட்டில் சிறு விவசாயிகளுக்கு இலவச மின்சார திட்டத்தை முதன்முறையாக அறிமுகப்படுத்தியது எம்ஜிஆர் காலத்தில்தான். பின்னர் அது காலப்போக்கில் மேலும் விரிவடைந்து இன்று பல வகை பயனாளர்களுக்கு சென்றது. இலவச யூனிஃபார்ம் திட்டம் தமிழ்நாட்டில் 1960 காலகட்டத்திலேயே தொடங்கியது. எம்ஜிஆர் அதை புதிதாக ஆரம்பிக்கவில்லை. ஆனால் அவர் காலத்தில் கல்வி தொடர்ச்சிக்காக பல இலவச உதவிகள் போல இதையும் பலமாக முன்னெடுத்ததாக குறிப்பிடப்படுகிறது. ஒரு அரசின் நலத்திட்டம் என்றால் மக்கள் மட்டும் பயனடையணுமா? எம்ஜிஆர் காலத்தில் தமிழ்நாட்டில் ஒரு இரட்டை பயன் சிந்தனை பேசப்பட்டது. மக்களுக்கு உடை, அதே நேரத்தில் கைத்தறி நெசவாளர்களுக்கு வேலை. இதேதான் ஹேண்ட்லூம் லிங்க்ட் வெல்ஃபேர் மாடல். அரசு வேட்டி சேலை வழங்கும் திட்டம் வந்ததும் அது மக்கள் தேவையை தீர்த்தது மட்டுமில்லை, கைத்தறி தொழிலுக்கும் தொடர்ச்சியான தேவை உருவாக்கியது. அதனால்தான் சில திட்டங்கள் இலவசங்கள், ஃப்ரீபீஸ் இல்லை, அவை ஒரு பொருளாதார அஞ்சல் கயிறு. எம்ஜிஆர் காலத்தில் பெரிய மாற்றங்கள் நலத்திட்டங்களில் மட்டுமில்லை, ஆட்சி முறை மாற்றங்களிலும் இருந்தது. கிராம நிர்வாகத்தில் பழைய அமைப்புகளை மாற்றி VAO போன்ற முறை சீரமைப்புகள் பேசப்பட்டது. கல்வி தொடர்ச்சிக்காக சாப்பாடு மட்டும் இல்லாமல் பல சப்போர்ட்களை ஒரே தொகுப்பாக கொண்டு வந்தது ஒரு பாலிசி ஸ்டைல். பெண்கள், குழந்தைகள் நலத்தில் ஊட்டச்சத்து, பராமரிப்பு சார்ந்த அமைப்புகளும் வலுப்பட்டது. நகரங்களில் வீடமைப்பு, குடிசை மேம்பாடு முயற்சிகள், ரேஷன் விநியோக அமைப்பை வலுப்படுத்துதல் போன்றவை அந்த காலத்தில் நிகழ்ந்தது. எம்ஜிஆர் காலத்தின் வெல்ஃபேர் என்பது சாப்பாடு மட்டுமில்லை, ஒரு முழு அமைப்பு. நகரங்களில் குடிசை மறுவாழ்வு மேம்பாடு போன்ற அர்பன் வெல்ஃபேர் பகுதிகள் முக்கியமாக இருந்தது. கல்வி தொடர்ச்சிக்கு மாணவர்களின் பயண சலுகைகள் போன்ற நடைமுறைகளும் இருந்தது. பெண்கள், குழந்தைகள் நலத்தில் ஊட்டச்சத்து, பராமரிப்பு சார்ந்த கட்டமைப்புகள் வலுப்பட்டன. மேலும் தொழில்நுட்ப கல்வியை மாஸ் பைப்லைனாக உருவாக்கும் சிந்தனை 1980களில் பெரிய டேர்னிங் பாயிண்ட். இதெல்லாம் சேர்ந்துதான் TN வெல்ஃபேர் மாடல் என்ற பெயரை உருவாக்கியது. திரையில் ஹீரோவாக மக்கள் கைத்தட்டினார்கள். ஆனால் நிஜ வாழ்க்கையில் மக்கள் நம்பிக்கையால் தலைவனாக உயர்ந்தார். இந்தியாவில் திரைப்பட உலகத்திலிருந்து வந்து முதலமைச்சராக பதவியேற்ற முதல் பிரபல நடிகர் மக்கள் திலகம் எம்ஜிஆர். அவர் வாழ்க்கை நமக்கு சொல்லும் பாடம் ஒன்றுதான். உழைப்பு, ஒழுக்கம், மனிதநேயம் இவை சேர்ந்தால் ஒரு மனிதன் வரலாறாக மாறுவான்.
இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. எம்ஜிஆர் பற்றிய இன்னும் பல உண்மை கதைகளை இந்த சேனலில் தொடர்ந்து பார்க்க சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. நன்றி, வணக்கம்.